ஹாய், இன்னைக்கு வந்துட்டு என்னோட காலேஜ்ல இருந்து ஒரு கான்ஃபரன்ஸ் போகிறோம். நம்ம இப்போ வந்துட்டு ஒரு குட்டி ட்ரான்சிஷன் போட்டலாம். இன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு புது குர்த்தா வாங்கியிருந்தேன். நான் வந்துட்டு ட்ரெஸ்ஸை போட்டுட்டேன். இப்போ நான் வந்துட்டு தலை சீவ போகிறேன். இதே வந்துட்டு இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பிங்க் கலர் ஃப்ளாஸாக தான் இருந்தது. ஸோ நான் இந்த பிங்க் கலர் கிளிப் போடுவா. நான் இப்போ வந்து கொஞ்சம் சீரம் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோடய வெடிச்சு போன லிப்ஸில் வந்துட்டு லிப் பாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறமா வந்து என்னோடய ஸ்டுடியோ ப்ரைமர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோடய ஐப்ரோ பென்சில் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா வந்துட்டு லிப் லைனர். நெக்ஸ்ட் என் கிளாஸில் வந்துட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க, நீ என்ன லிப்ஸ்டிக் ஷேட் யூஸ் பண்ணுறது. அவ்வளோ அழகுலாம் கிடையாது, பட் ஸ்டில் நான் போட லிப்ஸ்டிக் ஷேட் நல்லா இருக்குன்றதுக்காண்டி கேட்பாங்க. நான் வந்து சொல்லவே மாட்டேன். யார் சொல்கிறேன், நான் சொன்னால் நீ தான் போட்டுருவல, நான் சொல்ல மாட்டேன் அப்படின்பேன். இன்னைக்கு நான் சொல்கிறேன், ரொம்ப சிம்பிள். அதுக்கப்புறம் இது நம்ம ஸ்டுடியோவில் உள்ள சாக்கோ லாவா ஷேடு, ஓகேவா. இது டார்க் ரெட், இங்கே இப்படி வைப்பாங்க குங்குமம், அந்த ரெட். இது ஃபஸ்ட்டு என்ன பண்ணா இந்த ரெட்டு நம்ம மர்ஜ் பண்ணணும், சரியா. நெக்ஸ்ட்டு இந்த சாக்கோ லாவா ஷேட் போட்டு, சரிதா, ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணால் இந்த ஷேட் வரும். ஸோ வேணுன்றவங்க அந்த ரெட் கலரையும் இந்த சாக்கோ ஷேடையும் வாங்கி அப்படி பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. இப்போ அழிச்சிடுவேன், கொஞ்சம் ரொம்ப டார்க்காக இருக்குது, அழிச்சிடுவேன். நெக்ஸ்ட் நான் ஐலைனர் போட்டுட்டு நெக்ஸ்ட் இது ஷிம்மர் இல்லைனா ஹைலைட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் சீக்ஸில் நோஸில் போட்டு ஹைலைட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். பிந்தி வச்சுட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதுதான் என்னோட ஃபைனல் அவுட்புட். பிந்தி வச்சுட்டேன். இதுதான் என்னோட ஃபைனல் லுக். எங்கள் வீட்டில் இந்த பொட்டு வைக்க விட மாட்டாங்க. ஏன்னா தயவுசெய்து எங்களுக்கு கேட்காதீங்க, அது அவங்கள்ட்ட போய் கேட்டுக்கோங்க. வைக்க விட மாட்டாங்க. ஆனால் நான் சும்மா காலேஜ் வந்ததுக்கப்புறமா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டுவே நல்லா இருப்பேன், போட்டுவே நல்லா சொன்னாங்க. சரி கொஞ்சம் அப்படி வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் காலேஜ் டேஸ் வரைக்கும் வைப்பேன். ஏன்னா வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னா நார்மலாக போடுற மேக்கப் கூட போட மாட்டேன். எனக்கு அது நம்ம ஊரில் வந்துட்டு என்ன இப்படி பண்ணுறாளா, அப்படி பண்ணுறாளா, இவ்வளோ அப்படின்லாம் கேட்பாங்க. அதனாலேயே போட மாட்டேன். எங்கள் அம்மா வந்துட்டு ஊரோட என்ன பேசும், ஊரோட என்ன பேசுன்றதுக்காண்டி எனக்கு விஷயங்கள் பண்ண விட மாட்டாங்க. ஸோ நான் எனக்கு என் மஸ்க்கு எது சரின்னு படுதோ அதை நான் செய்வேன். பொட்டு வைக்கிறதுனால நான் எந்த பாவமும் பண்ணல நான் நம்புறேன். அதனால நான் போட்டு வச்சிருக்கேன், அவ்வளவுதான். நான் இப்பதான் பாக்குறேன், இந்த பேக் போடலாம்னு எடுத்து வச்சிருந்தேன். அதுல ஜிப்பை என் தங்கச்சி அத்தை வச்சிருக்கா. வரட்டும், அதனால நம்ம எப்பவும் போல ஸ்லிங் பேக் எடுத்துக்கலாம். இது எங்க அத்தை கொடுத்தாங்க எனக்கு. லாஸ்ட்டாக வந்து வாசமாக இருக்கணுன்றதுக்காண்டி கொஞ்சம் பாடி ஸ்பிளாஷ், அவ்வளோதான். ஐடி கார்டு மஸ்ட் உறவுகளே. இது இல்லை அப்படின்னா நம்ம சேர்த்துக்க மாட்டாங்க. எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா என் காலேஜ் ஐடி கார்டுக்கு இப்படி போட்டாதான் அப்படியே மாசா இருக்குது. நான் வந்து கொஞ்சமா என் கேர்லியா இருக்கிற ஹேரை ஸ்ட்ரெயிட் ஆக்குவேன், ஸ்ட்ரெயிட் ஆக்க ஹேரை மறுபடியும் கேர்லி ஆக்குவேன். இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ள் பண்ணிக்கிட்டேன் நான். ஃபைனல் ஒரு லுக் காமிக்கிறேன்.